உங்கள் உள்ளம் கசப்பினால் நிரம்பி இருக்கிறது என்றால், வெறுப்பினால் நிரம்பி இருக்கிறது என்றால், அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, தகப்பனே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி செபியுங்க. பிரியமானவரை, இறை வார்த்தை வாசியுங்க. இறை வார்த்தை வாசித்து தியானிக்க தியானிக்க உங்க உள்ள இறுகி கிடக்குது பாருங்க, அது உடையும். இறை வார்த்தை கல்லான இதயத்தை நொறுக்கும். உண்டா இல்லையா? நொறுக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போ உன் இருதயம் கல்லா இருக்குதுனாக்கும், அவனையா மன்னிக்கிறதா, அது நடக்குமா அந்த லோகத்துல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாக்கும், இறை வார்த்தையை படிங்க. நீ பாட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. இறை வார்த்தை உங்க இருதயத்தை உடைச்சி சாந்தமுள்ள ஒரு இருதயமாக அதை மாற்றும். அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் முன்னமே சொன்னது போல உபவசித்து செவிங்க. உபவசித்து ஊக்கமாக செபிக்க